எவ்வளவு சித்திரவதைப்படுத்த முடியுமோ அவ்வளவு சித்திரவதைப்படுத்தி அவங்கள வந்து கொன்னிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. நீங்க சொன்ன விஷயத்துலயும் கூட இப்போ கோட்டாபய ராஜபக்ஷவோட பெயர் வந்து இப்பதான் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் இதெல்லாம் யாரு பண்ணியிருக்காங்க, எதுக்காக பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன? ஏன்னா பாதிக்கப்பட்ட தரப்பு ஒண்ணு இருக்குதானே, அதிகாரம் கையில இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குதானே. எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க முக்கியமான ஒரு தமிழ் அரசியல்வாதியை ஏன் கூப்பிடல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? கூப்பிட்டு இருந்தா இன்னைக்கு நடந்தது வந்து அன்னைக்கே நடந்திருக்கும். இதை விட பெரிய சம்பவமா நடந்திருக்கும். பட் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவருக்கு வோட் பண்ணவங்க என்ன அவங்களுடைய மனநிலையை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அந்த வரப்பிரசாதத்தை பயன்படுத்திக்கிட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சாதாரண ஒருத்தரா இருந்து அவரை இந்நேரம் வந்து அவருக்கு சரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும். ட்ரீட் வித் ரணில் அப்படின்னு சொல்லி ஒரு செயலமர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? விஜய் வந்து சிவகார்த்திகேயனுக்கு சொல்லியிருப்பாரு, அவர் வந்து சின்ன பசங்களை பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரணிலோட டார்கெட் எல்லாமே வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் மேலே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? அதாவது இப்போ சோஷியல் மீடியால ஒரு வீடியோ ஒன்று இப்போ பார்த்தேன். ஒரு கூட்டத்துல வந்து சில சம்பவங்கள் நடந்திருக்கு போல. அதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே அந்த வைபோடே வந்துட்டு சொல்லலாம். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம முதலாவதா என்ன செய்தியை பத்தி பார்க்க போறோம்? சரி, முதலாவதா என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாத்தளை மனித புதைக்குழியில் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்ம முதலாவதா அதை பத்தி பேசலாம். ஓகே. ரெண்டாவதா என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரே வைபாக இருக்கீங்க தானே. இப்போ நாங்கள் மட்டும் சந்தோஷமாக சிரிச்சிருக்கிறது வந்து கூடாது இல்லையா? எங்கள் சுற்றி இருக்கவங்களையும் நாங்கள் என்ன பண்ணணும், அதே வைபோட சந்தோஷமாக வச்சுருக்கணும் இல்லை. இது எப்படி ஜோக்ஸை தாண்டி கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து இன்றைய தினம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவருக்கும் இடையில வந்து ஒரு சின்ன தகராறு, ஒரு வாய் தர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுதான் இன்னைக்கு சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்கா இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசலாம். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா குருநாகல் பகுதியில வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ஒரு ஆசிரியருடைய காரை 8 வயது சிறுவன் தீயிட்டு கொளுத்தினாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்ப மக்கள் கிட்ட வந்து எழும்பி இருக்கு. அது உண்மையா இல்லையா அப்படின்றதையும் நீங்க நம்ம நிகழ்ச்சியில பார்த்தலாம். ஓகே. அதே மாதிரி இப்போ நம்ம என்னதான் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக் அவர்கள் தொடர்பாகவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தோட விமர்சனங்களை, குற்றச்சாட்டு தொடர்ந்து எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி முன் வச்சாலும் கூட ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அனுர்குமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கான வரவேற்பு மக்கள் மத்தியில அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதோட பின்னணி என்ன? அப்போ நிஜமாவே வந்து ஜனாதிபதி அவர்களுக்கான வரவேற்பு அதிகமா அப்படிங்கறது வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சரி, முதலாவது சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த செம்மணி மனித புதைக்குழி அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து தமிழர்களால மறக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு வந்து மாத்தளை மாவட்டத்துல ஒரு கேஸ் நிறுவனம் அவங்களுடைய நிறுவனத்தை நிறுவுறதுக்காக ஒரு இடத்துல வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சில இன்ப எச்சங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலையை வந்து நிறுத்திட்டு போலீஸுக்கு வந்து அறிவித்தல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அங்க ஒரு மனித புதைக்குழி இருந்ததாகவும் அது குறித்து சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. அப்போ யார் அரசாங்கத்துல இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜபக்ஷகர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து அரசாங்கத்துல இருந்தாங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1988ல இருந்து 1990 வரைக்கும் அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு வந்து கட்டளை தளபதியாக கோட்டாபய ராஜபக்ஷ தான் இருந்திருக்கிறதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ அவருக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் இருக்கா அப்படின்ற கேள்விகள் வந்து இப்போ எழும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த மனித எண்புகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அவை வந்து சும்மா கொண்டது இல்லை அப்படின்னும் எவ்வளவு சித்திரவதைப்படுத்த முடியுமோ அவ்வளவு சித்திரவதைப்படுத்தி அவங்கள வந்து கொன்னிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. அப்போ அந்த வழக்கை வந்து எடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1950 சேர்ந்த எலும்புக்கூடுகள் அப்படின்னு தான் ஒரு கதை ஒன்று அடிபட்டுச்சு. ஆனா இதை வந்து விசாரிச்சாங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையாது, இது வந்து 1988ல இருந்து இந்த 90 வகையான அந்த காலப்பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த வருடங்களை சேர்ந்தவர்களுடைய எலும்புக்கூடு தான் இது அப்படின்ற மாதிரி
அப்பவே சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எதிரா இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இருந்தார் இல்லையா? அப்போ அவர் கூட வந்து ஆர்ப்பாட்டங்கள் நிறைய வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ இது வந்து இந்த விஷயம் வந்து திருப்பி பேசப்படுது. ஸோ இதுக்காகவும் விசாரணைக்கு ராஜபக்சேகர்கள் வந்து அழைக்கப்படுவாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள்கிட்ட வந்து இப்ப எழும்பியிருக்கு. இப்போ இந்த மனித புதைக்குழி விவகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த செம்மணி மனித புதைக்குழிகள் இருக்கு இல்லையா? அதுலயும் கூட வந்து இப்போ அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது கொஞ்ச நாள் இடைநிறுத்தப்பட்டிருந்து, இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நேற்று தினம் ஆரம்பிச்ச டைம்ல வந்து 2 சிறுவர்களோட எண்புக்கூட்டு தொகுதிகள் வந்து மறுபடியும் அடையாளம் காணப்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு, அந்த அகழ்வுகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, இலங்கையிலேயே வந்து அதிக அளவான மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட ஒரு மனித புதைக்குழியா செம்மணி மாறிடுச்சு. இப்போ இப்படியான பின்னணியில தான் இந்த விஷயத்துல வந்து இப்போ கோட்டாபயோட பெயரும் வந்து அடிபட ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த செம்மணி விவகாரத்திலையும் கூட எதிர்வரும் நாட்கள் இந்த அகழ்வு பணிகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சரியான தீர்வுகள் வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த காணாமலாக்கப்பட்டவங்களுடைய அலுவலகம் இருக்கு இல்லையா? இந்த காணாமலாக்கப்பட்டவங்களோட தாய்மார்கள், உறவினர்கள் எல்லாமே முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, என்னதான் வந்து காணாமலாக்கப்பட்டவங்களுக்கான தீர்வுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாலும் கூட, இவங்களோட டிஎன்ஏ பரிசோதனையை மேற்கொள்றது, அதுக்கான ஆய்வுகளை நடத்துறது, அதுக்கான டீட்டெயில்ஸ் தகவல்களை சேகரிக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அரசாங்கம் இன்ன வரைக்குமே முன்னெடுக்கல அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு இப்போ இருக்க அரசாங்கம் மேல இந்த காணாமலாக்கப்பட்ட தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. அதனால இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த அகழ்வுகளோட நிக்காம இப்போ மாத்தலை நீங்க சொன்ன விஷயத்துலயும் கூட இப்போ கோட்டாபய ராஜபக்ஷவோட பெயர் வந்து இப்போதான் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த அளவுக்கு லேட் பண்ணாம சரியா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு தீர்வு வழங்கப்படணுமா இருந்தா, இந்த மனித புதைக்குழி விவகாரத்துல வந்து சும்மா போயிட்டு கள விஜயம் மேற்கொள்றதுனாலயோ, அங்க போயிட்டு உட்கார்ந்து வசனம் பேசுறதுனாலயோ எந்த விஷயமும் நடக்காது. நீங்க வந்து அதை செயல்ல உங்களுடைய அரசாங்கத்துக்கு கீழே நீங்க நடத்தி காட்டணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் மக்கள் மூலமா முன்வைக்கப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மனித புதைக்குழி விவகாரத்துல தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பாங்க ஆமா. அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்னேன் இல்லையா? அந்த மாத்தறை மனித புதைகுழியில வந்து இப்ப 159 எண்புக்கூடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதா ஆமா. சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, செம்மணியில வந்து 400க்கும் மேற்பட்ட மனித எண்புக்கூடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆக மொத்தத்துல இதெல்லாம் யாரு பண்ணியிருக்கா? யார் பண்ணி எதுக்காக பண்ணியிருக்காங்க? அவங்களுடைய நோக்கம் என்ன? அப்படின்றது வந்து மக்களுக்கு தெளிவாக தெரியணும் இல்லையா? ஸோ இது ஏன்னா பாதிக்கப்பட்ட தரப்பு ஒண்ணு இருக்குதானே. இப்போ என்ன ஆச்சு, ஏது ஆச்சுன்னு தெரியாதவங்க எல்லாம் இன்னும் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைக்கணும்னா அப்படின்னா 100 நாட்களையும் தாண்டி இன்னும் வீதிகள்ல போராடிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. அப்போ அதுக்கு நிச்சயமா ஒரு தீர்வு கிடைக்கணும் இல்லையா? இப்போ இதை எடுத்துக்கிட்டாலே இன்னும் எத்தனையோ மனித புதைக்குழிகள் இருக்கு. இப்போ இவங்க எல்லாம் யாரு, எதனால உயிரிழந்தாங்க, எதனால இப்படி புதைக்கப்பட்டாங்க, யார் இதெல்லாம் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, அதிகாரம் கையில இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமா? அப்படின்ற ஒரு ம். கேள்வியும் இருக்குதானே? ஸோ இதுக்கு வந்து இப்ப இருக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து சரியான முறையில விசாரணை எடுத்து பாதியிலேயே நிக்காம இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு கடைசியா ஒரு விடயம் கொடுத்தாங்கன்னா அது வந்து பாராட்டத்தக்கதா இருக்கும். ஆமா. என்னன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள்ல இது எதுவுமே வந்து அட்லீஸ்ட் இத வந்து போயிட்டு பார்க்கிறதா இருக்கட்டும், இதுக்கான இந்த நிதிய ஒதுக்குறதா இருக்கட்டும், இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கான அகழ்வுகள ஆரம்பிப்போம்னு கூட யாருமே முன் வரல. அதுதான் உண்மை. ஆனா, இப்போ இருக்க அரசாங்கம் வந்து அந்த விஷயங்கள செய்யுது. இப்போ பார்ப்போம். இந்த தமிழ் பேசக்கூடிய மக்களுக்காக ஒரு கட்சி, கூட்டணி எல்லாம் சேர்ந்திருக்காங்க தானே! அவங்க மூலமா இந்த விஷயம் அங்க கொண்டு வரப்படுதா? அது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் குடுக்குறாங்களா? அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அழுத்தம் குடுக்குறாங்களோ இல்லையோ, ஊடகவியலாளர் ஏதாவது பேசினாலோ, ஃபோட்டோவ யூஸ் பண்ணாலோ கோல் மட்டும் அடிக்கிறாங்க அப்படின்றது ரிமூவ் தெரியுது. பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால் மட்டும் வருது. இதெல்லாம் எங்க போய் நிக்க போகுதுன்னு தான் தெரியல. அதையும் தாண்டி இப்ப நம்ம இத பேசணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயம் வருது. என்னன்னா, இதுக்கு பின்னாடி பல முக்கியமான புள்ளிகள் இருந்து இந்த கூட்டணியவோ, இந்த கட்சியவோ இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல தகவல்கள் இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா தயவு செஞ்சு மறுபடியும் மக்கள் மூலமா முன்வைக்கப்படுற கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, மக்களுடைய கோரிக்கை விஷயத்திலயோ, அவங்களுடைய கண்ணீர்லயோ நீங்க விளையாடாதீங்க. அதுல நீங்க அரசியல் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அந்தந்த பிரச்சனைகள்னால அடிபட்டு முடிஞ்ச அளவு பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இதுக்கு மேல நீங்களும் வந்து நாங்க கூட்டணி அமைக்கிறோம், கட்சி அமைக்கிறோம்னு சொல்லி ஒண்ணா உட்கார்ந்துகிட்டு ஊடக சந்திப்புகள் நடத்தி எங்களை விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்றதை தாண்டி மக்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா இப்ப முதல் நாள்லயே
விமர்சனங்களுக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்களா இருந்தா, அப்போ உங்களுடைய கொள்கைகளை வச்சுக்கிட்டு நீங்க இன்னும் எவ்வளவு தூரம் பயணிக்கணும் இல்லையா? இப்படி பயணிக்கும் போது கஷ்டம், உங்களை விமர்சிக்காம இருக்க முடியாது இல்லையா? பண்ற விஷயங்களுக்கு நம்ம நிச்சயமா விமர்சிக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து இந்த மாதிரி விமர்சிக்காதீங்க, அரசியல்வாதிகள்னாலே என்ன, மக்களுக்கு சேவை செய்யணும், நீங்க அதுக்காக தான் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. இதுக்கு பின்னாடி வந்து இலங்கையை தாண்டி தமிழகத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளோட அழுத்தம் இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் இப்ப தகவல்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நீங்க விரும்பினா வெளியில சொல்லலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய அபிலாஷைகள் எதுவோ மக்களுக்காக அது இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க முக்கியமான ஒரு தமிழ் அரசியல்வாதியை ஏன் கூப்பிடல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? கூப்பிட்டு இருந்தா இன்னைக்கு நடந்தது வந்து அன்னைக்கே நடந்திருக்கும் இதை விட பெரிய சம்பவமா நடந்திருக்கும். பட் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லலாம், சோசியல் மீடியால ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லலாம், நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் வந்து இன்னைக்கு கிளிநொச்சியில வந்து ஒரு கூட்டம் நடந்தது, ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடக்குது. அதுக்கு வந்து போயிருக்காரு. அதுக்கு வந்து கடற்தொழில் அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து வந்திருக்காரு. சோ தெரியும், நமக்கு எப்பயுமே கெஸ் பண்ணலாம் இல்லையா, இவர் எங்க போனாருமே அங்க வந்து ஒரு சம்பவம் நடக்கும். எந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல சரியா இருந்து பேசி முடிச்சு மக்கள் பிரச்சனையை பேசினாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து அவர் போயிருக்காரு. போன மாதிரியே நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. ஒரு கட்டத்துல வந்து கை கலப்பா கூட அது மாறி இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது, அப்படின்னு தான் சொல்லணும். நடுவுல வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து இவர் வந்து அப்படியே புடிச்சு ஆசுவாசப்படுத்தி கொஞ்சம் சீட்டை வந்து தள்ளி வர உட்கார வச்சு எல்லாமே சொல்றாங்க. சரி, இதுல என்ன ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேச்சுவார்த்தை நடக்குது இல்லையா, அப்ப வந்து அவர் சொல்றாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர் நீங்க வந்து கோவிக்காய்ங்க, நானும் உங்களுடைய சப்போர்ட்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது என்பிபி அரசாங்கத்தினுடைய சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்ல வராரா, இல்லாட்டி இந்த கடற்தொழில் அமைச்சருக்கு வந்து பர்சனலா நான் உங்களுடைய சப்போர்ட்டர்னு சொல்ல வராரா அப்படின்றது வந்து தெரியல. இது வந்து இப்ப கொஞ்சம் வந்து ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்பியிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து கூடுதலா வந்து நாமல் ராஜபக்ஷ அவரோட தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி திடீர்னு அவர் வந்து என்பிபி பக்கம் இப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் வந்து எழும்பி இருக்கு. பாராளுமன்றத்துல பார்க்கும்போது அவர் வந்து எப்படியுமே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிரான ஒருத்தர் தான், அப்படிதான் அவருடைய பேச்சுக்களும் உரைகளும் இருக்கும். அதையும் தாண்டி அவர் வெளியில வந்துட்டாரு அப்படின்னா எங்க எந்த மாதிரி பேசுவாரு, எங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு அவருக்கும் தெரியாது, சுத்தி இருக்கவங்களுக்கும் தெரியாது. இப்போ இந்த ஆனா இதுக்கு முதல்ல நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை பாருங்களேன், அதுலயும் இந்த ராமலிங்கம் சந்திரசேகர் அதாவது கடற்றொழில் அமைச்சர் இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல இவர் இந்த ஆக்ரோஷம் அடைகிற முதலாவது குழு கூட்டம் இது கிடையாது இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்தா கூட அவர் கடற்றொழில் அமைச்சர் சொல்றதை வந்து ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல அர்ச்சுனா கேட்கிற மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க அமைதியா இருங்க, நான் அவர் அமைதியா இருக்க மாட்டாரு, என்னைக்கு சந்திரசேகர் அவர்கள் சொல்றாரோ அந்த டைம் வந்து அவர் அமைதியா இருந்துருவாருன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் மைண்டுக்கு வந்துருவாரு. அதுக்கான இப்ப இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமும் நோட் ஆகியிருக்கிறத தாண்டி இப்ப இவர் எதை சொல்ல வாராரு அப்படிங்கிறதுக்கு வந்து நாளைக்கு பின்ன அவரோட யூடியூப்ல வந்து தனியா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில ஆனா இன்னைக்குமே அவரோட யூடியூப்ல வந்து இதை லைவ்ல வந்து போட்டிருந்தாரு. அங்கே டிசிசி மீட்டிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து லைவ்ல போட்டிருந்தாரு. இன்னைக்கு சண்டையோ கருத்து மோதலோ தர்க்கமோ ஏதோ வர்றதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, திருவையாறு பகுதியில் லால்காந்த மூலமா மேற்கொள்ளப்பட்ட தென்னை செய்கை விநியோகத்துல வந்து மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கக்கூடிய பின்னணியில இது தொடர்பாக தான் இந்த வாக்குவாதம் வந்து தீவிரமடைஞ்சு கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் இந்த விடயத்துல அவரும் உடதையா செயற்படுறாரு அப்படின்னு சொல்லி அர்ச்சுனா மூலமா இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதோட தான் இந்த விஷயம் வந்து கருத்து மோதலா மாறுது. இப்படி கருத்து மோதல் ஆரம்பிக்கும் போதே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் என்ன பண்றாருன்னு சொன்னா கூட்டத்திலிருந்து வெளியேறினதுக்கு அப்புறமா அங்க இருந்த இன்னும் பொது அமைப்புகளோட பிரதிநிதிகளா இருக்கட்டும், தவிசாளர்களா இருக்கட்டும், அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூட்டத்தில இருந்து வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கூட்டத்தில இருந்து வெளிநடப்பு செய்யறது அப்படிங்கிறது வந்து இது அர்ச்சுனா அவர்களுடைய இந்த கருத்து முதல் ஆரம்பிக்கும் போது அவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. இந்த மாதிரியான பின்னணியில தான் இது வந்து ஒரு மாதிரி இப்போ ஒவ்வொருத்தராக வெளியேற ஆரம்பிக்கிறதோட தான் இந்த கடற்றொழில் அமைச்சருக்கும் அர்ச்சுனாவுக்கும் இடையிலான இந்த தர்க்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிருக்கு. அந்த வீடியோவில் வந்து இது கேப்சர் ஆகியிருக்கு. அவர் வந்து கையை பிடிக்கிறாரு. இவரும் அர்ச்சுனாவும் வந்து எழும்பி ஒரு மாதிரி சண்டைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி எழும்பி ஒரு ஆக்ரோஷமான விதத்தில் போகிறது வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இதை நம்ம என்னதான் சோஷியல் மீடியாவில் நம்பர் 1 ட்ரெண்டிங் அப்படின்னு சொன்னாலும், நம்ம எல்லாம் சிரித்து இந்த விஷயத்த பேசினாலும், இப்போ இவருக்கு ஓட் பண்ணவங்க என்ன அவங்களுடைய மனநிலையை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஏன்னா கடைசியா நடந்த மீட்டிங்ல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை என்னன்னு திட்டுனாரு, அது என்னவா மாறுச்சு, பாராளுமன்றத்துல எனக்கு பக்கத்து சீட்டை மாத்துங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த பிரச்சனை வந்து அவ்வளோ பெரிய பாரதூரமான பிரச்சனையா மாறுச்சு. இப்போ வெளியில எப்படின்னா
பார்லிமெண்ட்ல பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு கூட இருக்க முடியல. இவங்களா போயிட்டு தமிழ் மக்களோட பிரச்சனைய வெளியில பேச போறாங்க. சர்வதேச சமூகத்துக்கிட்ட கொண்டு போக போறாங்க. தமிழ் மக்களோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க போறாங்க. யார் இவங்களா அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளோட இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து மாறி இருக்கு. அதுக்கு இன்னைக்கு நடந்த சம்பவம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு உதாரணமா மாறி இருக்கு. அதே அவ்வளவுதான். மாதிரி பாத்தீங்கன்னா வரலாற்றிலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் மேல இவ்வளவு சர்ச்சைகள் வந்தது இல்லை இல்லையா? வந்தது கிடையாது. போன முதல் நாள்ல இருந்து இப்போ ம். வரைக்குமே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே சர்ச்சைகள் வந்து குமிஞ்ச வண்ணமே தான் இருக்கு. ஆமா. ஸோ வாக்களித்த மக்கள் அதான் அவருக்கு வந்து இப்போ எதிர்ப்புகள் எங்க இல்ல அப்படின்னு கேட்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவருடைய நடவடிக்கைகள்னாலயும், அவருடைய இந்த பேச்சுக்கள்னாலயும், இந்த முகம் சுளிக்கிற மாதிரி, இந்த கூட இருக்கிறவங்க, முன்னாடி இருக்கிறவங்களோட முகம் சுளிகிற மாதிரி தான் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே இருக்கு. இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு சொல்லுங்க. பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற இந்த வரப்பிரசாதத்தை பயன்படுத்திக்கிட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க நினைக்கிறீங்களா, இன்னைக்கு நடந்த இந்த இஷ்யூவுக்கும் இந்த சம்பவத்துக்கும் வந்து இவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா? நான் ஒரு இடத்துல என்ன மாதிரி நடந்துக்கணும், இப்படி கோவம் அடையலாமா, இந்த மாதிரியான தவறான வார்த்தைகளை பிரயோகிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, சாதாரண ஒருத்தரா இருந்தா அவரை இந்நேரம் வந்து அவருக்கு சரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும். இதுவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறதுனால தான் நீங்க என்ன வேணா பேசுங்க, அது ஒரு நாள் நியூஸ்ல வரும், ஒரு நாள் தலைப்பு செய்தியாகும், அந்த வீடியோ வைரல் ஆகும், அன்னைக்கு நாள்ல நீங்க தான் பேசு பொருள். அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து இவர் இப்படிதான் பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி கடந்து போறதுக்கான காரணம் இவருக்கு இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற வரப்பிரசாதங்களை பயன்படுத்திக்கிட்டு அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப மக்களுக்காக நீங்க இந்த போன இத்தனை நாள்ல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அவர்கிட்ட சொல்றதுக்கு பதில் ஏதாவது இருக்குமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. பாராளுமன்றத்துல நீங்க மக்களுக்காக பேசுனீங்களா இல்லையான்னு கேட்டா பேசியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து எதிர்க்கட்சியா இருந்தவர் முன்னாடி இருந்து பேசியிருக்காரு. அவர்னால பல தகவல்கள் வெளிவந்திருக்கு, அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆனா இந்த மாதிரி நடவடிக்கைகளை எங்களால ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இப்ப இந்த விஷயத்துக்கு வரும். இந்த தமிழ் பேசக்கூடியவங்களோட அந்த கூட்டணி ஏன் அர்ச்சுனாவுக்கு அழைப்பு விடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்போ பரவலா எழுப்பப்பட்டு வருது. ஏன் அவர் வந்து தமிழ் பேசுற அரசியல்வாதி இல்லையா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய பின்னணியில ஒரு பக்கம் எப்படியான பதில்கள் வருது அப்படின்னா, இது வந்து முக்கியமான கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இவர் வந்து ஒரு சுயாதீன குழு இல்லையா, அதனால வந்து அவரை வந்து எடுத்துக்கல, அவருக்கான வாய்ப்பு அவருக்கு வந்து கூப்பிடல அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய தகவல். அர்ச்சுனா சொல்லக்கூடிய கருத்து என்ன, பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, என்ன கூப்பிடல, அதனால நான் போகல அப்படிங்கிறது தான் அவர் தரப்புல இருந்து வரக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா எப்ப எந்த வீடியோ போட்டாலும், எப்ப எந்த இடத்துல பேசினாலும், தமிழ் அரசியல்வாதிகளை எல்லா இடத்துலயும் திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து என்னன்னு வச்சு கூட்டணியை வச்சு முடியும். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நடந்தது இதை விட பெரிய ஒரு சம்பவமா அன்னைக்கு ஒரு பெரிய செய்தியாவே மாறி இருக்கும் இல்லையா? அவங்களுக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு அதிகமாவே இருக்கு. கொள்கை ரீதியாகவும் சரி, செயல் ரீதியாகவும் சரி, அவங்க வந்து ஒத்து போனதா நாங்க எங்கேயுமே பார்க்கல. அதான் முதல்ல சொன்ன மாதிரி பாராளுமன்றத்துல பக்கத்திலே உட்கார்ந்துருக்க முடியல. இனி என்னன்னு உட்கார்ந்து கூட்டணி அமைச்சு மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறது அப்படிங்கிறது தான். முதல்ல சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை இன்னைக்கு நாள்ல வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. வாக்களிச்சவங்களா இருந்தாலும் சரி, வாக்களிக்காத தமிழ் மக்களா இருந்தாலும் சரி, என்னடா எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லி வெட்கப்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து இன்னைக்கு நாள்ல இந்த ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. ஸோ மக்களே கொஞ்சம் யோசிங்க. நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போதே எப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட வந்து அடுத்தடுத்த மாகாண சபை தேர்தலெல்லாம் வரப்போகுது. ஸோ உங்களுடைய வாக்கை வந்து யாருக்கு கொடுக்கணுமோ கொஞ்சம் வந்து யோசிச்சு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது இவருக்கு கொடுங்க, கொடுக்காம போங்க, அது வந்து உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி எதுக்காக அவங்க போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நாங்களே கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அநியாயமா நம்ம ஓட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரிக்ரெட் பண்ணாம இருக்கிற மாதிரி எங்களுடைய ஓட்டை நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இந்த சோசியல் மீடியால இப்போ அதிகமான செய்திகள் பதிவாயிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். அளவுக்கு அதிகமா இருக்கு. எதை நம்ம எடுத்துக்கணும், எதை நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு நம்மளால பிரிச்சு பார்க்க முடியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எது உண்மை எது பொய்ன்னு கூட எங்களுக்கு வந்து வேறுபாடுகள் வந்து தெரியல அப்படின்னே சொல்லலாம். ஆமா, அது உண்மை மாதிரியே இருக்கக்கூடிய பல விஷயங்கள், பல பொய்கள் வந்து பகிரப்பட்டுட்டு வருது அப்படிங்கறத நினைச்சா, இலங்கையில சோசியல் மீடியாவை என்ன நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில நேற்றைய நாள் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகுது. இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கார் தீப்பற்றி எரியுது. அந்த காருக்கு பக்கத்துல ஒரு சின்ன
ஒரு சிறுவன் வந்து இருக்காங்க, ஒரு மாணவன், பாடசாலை மாணவன்னு சொல்லப்படுது. அந்த வீடியோவில் இருக்காங்க. உடனே சோஷியல் மீடியாவில் என்ன பகிரப்படுது அப்படின்னா, ஐயோ அந்த பையன் வந்து இந்த காரை எரிச்சிட்டான். அது ஏன் எரிக்கிறான் அப்படின்னா, அந்த அது ஆசிரியரோட கார். அது வந்து ஆசிரியர் தன்னை தண்டிச்சதுனால அவர் வந்து போய் அந்த சிறுவன் வந்து போயிட்டு காரை எரிச்சிட்டான் அப்படிங்கிறது தான் இப்போ வைரலாக எல்லாம் அவங்களுடைய விமர்சனம். எப்படி நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இப்படியா, நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர் அடித்தா அடியை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பா கிட்ட கூட சொல்ல மாட்டோம். அப்போ அந்த மாதிரி தான் விமர்சனங்கள் வருது. அது உண்மை, ஒரு பக்கம் அது உண்மை தான். இப்போ இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ தண்டனை பண்ணுறதும் அதிகமாக இருக்குது. மற்றது வந்து அவங்க தண்டனைகளை வந்து ஏற்றுக்கொள்கிற விதம் இருக்கு இல்லையா. நாங்கள் திருப்பி ஏதாவது ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்னு எங்கள் வயசுலலாம் நாங்கள் சொல்ல மாட்டோமே. நாங்கள் அடியை வாங்கிட்டு ஆமாம் இதை விட எவ்வளோ வாங்கியிருப்போம் இல்லையா, உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி, அடிச்சாலும் அழுவ கூட மாட்டோமே, அழுவுக்கு சத்தம் கூட வெளில வராதே அப்படிங்கிற மாதிரி பேசாமல் சைலண்ட்டாக போய் உட்காந்துருவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் டிஃப்ரெண்ட். அவங்க பார்க்குற படங்களாக இருக்கட்டும், அவங்க கேட்கிற விஷயங்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், இதை பார்த்து அவங்களும் இந்த மாதிரி தூண்டப்படுற விதம் வந்து அதிகமாகவே தான் இருக்குது. ஆனால் இப்போ இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தொடர்பாக வந்து போலீஸார் மூலமாக ஒரு எச்சரிக்கையும் சரி, ஒரு விளக்கமும் வழங்கப்பட்டிருக்கு. அது என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியாவில் வர்ற மாதிரி அந்த பையன் வந்து அந்த காருக்கு தீ வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன், அந்த சின்ன பையன், அதாவது அந்த பையனுக்கு வந்து 8 வயசு அப்படின்னு தான் சொல்றாங்க. 3ஆம் வகுப்பு மாணவன் வந்து அந்த நேரத்துல அந்த காருக்கு பக்கத்துல வந்து நடந்து போயிருக்காராம். சோ அது மட்டும் தான் அந்த காட்சியில வந்து பதிவாகி இருக்கு. அதே மாதிரி எந்த விதமான தடபியல் ஆதாரங்களும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கார் வந்து பத்த வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த பையன் பத்த வச்சிருந்தா ஏதாவது ஒன்று ஊத்தி பத்த வச்சிருக்கணும். ஸோ அத மாதிரியான எந்த விதமான தடபியல் ஆதாரங்களும் கிடைக்கல. ஸோ இது எல்லாமே அது என்ன கட்டுக்கதை அப்படின்ற மாதிரி வந்து போலீசார் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்னொரு தரப்புல வந்து தகவல் வந்து வெளியாகி இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடசாலை நிர்வாகம் வந்து அந்த மாணவனுடைய பெற்றோர்களுக்கு சொன்னதாகவும், அதாவது இந்த காருக்கு வந்து நீங்க வந்து இழப்பீடு மாதிரி ஒன்று கொடுக்கணும், நஷ்ட ஈடு வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து சொல்லியிருந்ததா ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. அதை வந்து எங்களுடைய ஊடகவியலாளர் நாங்கள் வந்து எங்களுடைய ஊடகம் சார்பாக வந்து விசாரிக்கும் போது போலீசார் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து அந்த மாதிரி அவருக்கு எந்த ஒரு த்ரெட்டும் போகலை, எந்த ஒரு மிரட்டலும் வந்து அந்த ஆசிரியர் மூலமாக அந்த மாணவனுக்கோ மாணவனுடைய குடும்பத்துக்கோ போகலை. அப்படி பரப்பப்படுற தகவல்கள் எல்லாமே பொய்யானது. அதையும் தாண்டி இந்த சம்பவம் வந்து இன்னைக்கோ நேத்தோ நடந்தது கிடையாது. இது கடந்த 3ஆம் தேதி பதிவான ஒரு சம்பவம். அந்த வீடியோ தான் இப்போ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. மற்றது வந்து அந்த சிறுவன் கிட்ட வாக்கு மூலம் கூட நாங்கள் பதிவு செய்யலை அப்படிங்கிறது தான் போலீசார் எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு சின்ன சிறுவன், அதாவது 12 வயசை விட குறைவு. 8 வயசு அப்படின்னும் போது பயத்துல கூட அவங்க வந்து சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு போலீஸ்காரரை பார்க்கும்போது அந்த வயசுல நமக்கு பயமா இருக்கும். அதை நம்மளே பிடிச்சிட்டு போயிடுவாரு அப்படின்னு மாதிரி பயம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அந்த பையன் கிட்ட வந்து வாக்குமூலம் வாங்க முடியாது? ஸோ வாக்குமூலம் கூட வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து மக்கள் வந்து ஒரு பாடத்தை வந்து கத்துக்கணும். காண்றது எல்லாமே உண்மை கிடையாது. இப்ப இதே மாதிரி ஒருத்தர் வந்து கொலை பண்ணியிருக்காரு, இப்ப தூக்கத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுங்களேன். இப்ப நான் வந்து நடந்து போறேன் அப்படின்றதுக்காக நான் தான் அவரை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இதுலயும் நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பிரபல தனியார் உணவகம் ஒன்னோட வந்து உரிமையாளர் மீதான குற்றச்சாட்டுகள் அண்மைய தினங்களாக பகிரப்பட்டது. அந்த வீடியோஸ் வைரலானதுனால தான் உள்ள அப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியும். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். என்னன்னா, இப்போ வெளியாகக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மை தன்மையை சரிபார்க்கக்கூடிய திறன் வந்து எங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய விஷயமா இருக்கு. ஒரு சில விஷயங்கள்ல வந்து அது நல்லதாகவும் இருக்கு, ஒரு சில விஷயங்கள்ல கெட்டதாகவும் இருக்கு. இப்போ அதையும் தாண்டி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னா, இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரத்துல ஒரு பெண் கைதி வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க, வைரல் ஆகுறாங்க. சமூக வலைதளங்கள்ல இவங்களை பத்தின போட்ட ஒரு கற்பனை கதை வந்து அதிக அளவுல பேசப்பட்டு அது நிஜமான கதை தான் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் பகிரப்பட்டு வந்தது. கடைசியில வந்து இல்ல அது உண்மை கிடையாது, அது வெறும் ஒரு கற்பனை கதை தான், அது வந்து ஜஸ்ட் என்னோட இமேஜினேஷன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அந்த யார் அந்த கதையை போட்டிருந்தாங்களோ அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத தாண்டி இப்போ நான் ஒருத்தங்களை விமர்சிக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ நான் பார்க்குறேன் அதில் இவர் தப்புப்பா அப்படின்னு சொல்லி நான் விமர்சிக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது வேற விஷயம். அதை நின்று நான் வந்து என்னோட வால்ல ஷேர் பண்ணி அதுக்கு ஒரு விமர்சனம் சொல்கிறேன்னா அந்த இடத்துல நாங்கள் வந்து கட்டாயம் எங்களுடைய உண்மைத்தன்மையை சரிபார்த்து அது நிஜமாவே நடந்திருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து சோஷியல் மீடியாங்களை வந்து கூட்டிட்டு வந்து விட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உண்மையான விஷயம். ஸோ ஃபைனலி என்னன்னா, அந்த கார் வந்து இந்த சிறு
சிறுவனால எரிக்கப்பட்டது கிடையாது, அதுக்கான எந்த ஒரு ஆதாரங்களுமே சிசிடிவிலையா இருக்கட்டும் எங்கேயுமே பதிவாகல அப்படிங்கிறது தான் போலீசார் மூலமா வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தகவல். இன்னும் இதுக்கான விசாரணைகள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கு. போலீசார் தரப்புல இருந்து இதுக்கான விளக்கமும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த சிறுவன் மேலேயோ அந்த மாணவன் மேலேயோ எந்த விதமான தவறுகளும் கிடையாது அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நீங்க ஏதாவது சோஷியல் மீடியால போஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமா பாருங்க அப்படின்றதையும் வந்து ஆமா. நாங்க கேட்டுக்கிறோம். ம். இது இப்படி இருக்க பட்சத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கர் இருக்காரு இல்லையா? அவர் ஆ. வந்து ஆட்சி ஏறி இப்ப 2 வருஷம் முடிய போது. ம். இன்னும் 3 வருஷம் வந்து இருக்கு. ஸோ ம். இப்போ வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப இவர் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. வந்ததிலிருந்து உங்களுடைய கருத்துல வந்து ஏதாவது மாறுபாடு ஏதாவது வந்திருக்கா? நீங்க வந்து ஒரு ஆசையா வந்து போட்டிருப்பீங்க இல்லையா? உங்களுடைய ஆசைய வந்து அவர் நிறைவேற்றியிருக்காரா? நல்ல ஜனாதிபதியா? அப்படின்னு வந்து ஆமா. ஒரு கருத்த வந்து கேட்டிருக்காங்க. இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அவருடைய பணிகள் வந்து திருப்தி அளிக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. இதுலயும் குறிப்பா இந்த மலையக மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து 77% மக்கள் வந்து இவருடைய பணிகள் வந்து திருப்தி அளிக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ம். அது மட்டும் இல்லாம இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து இவருக்கு ஆதரவா சொல்லியிருக்காங்க. ம். இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் இருக்கு இல்லையா? ம். அது வந்து எப்படி போகுது? உங்களுக்கு வந்து திருப்தி அளிக்குதா? அப்படின்ற மாரி மக்கள் கிட்ட வந்து கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க. கேட்டிருக்காங்க. கேட்ட எல்லாத்துக்குமே வந்து மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமா திருப்தி அளிக்குது. அனுரகுமார் திசாநாயக்க வந்து நாங்க ஜனாதிபதியா கொண்டு வந்ததுக்கு வந்து சந்தோஷப்படுறோம் அப்படின்ற மாரி தான் நிறைய பேர் வந்து கருத்த வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. ஓகே. அது ஒரு விதத்துல வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் தான். ஏன்னா, அடிச்சு சொல்லணுமா இருந்தா, மக்கள் ஆணையால வெற்றி பெற்ற ஒரு அரசாங்கம் இது இல்லையா? பெரும்பான்மையான மக்கள் அதிகாரத்த வின் பண்ணி மக்களுடைய விருப்பம். இவர்தான் ஜனாதிபதியா வரணும். எந்த ஒரு தேசிய பட்டியலோ, யார் மூலமாவோ எதுவுமே இல்ல. அவர் வந்து மக்களுடைய விருப்பத்தினால வந்த ஜனாதிபதி. சரி, இப்படி இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகளா இருக்கட்டும், அவருடைய நடவடிக்கைகளா இருக்கட்டும், மக்களுக்கு விருப்பமா இருக்கு, வரவேற்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள விடயம் தான். இன்னொரு ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய நடவடிக்கைகள், அவர் சொன்ன விஷயங்கள செஞ்சுகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா தான் பார்க்கப்படுது. அதை தாண்டி அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ். அவரை பத்தி வந்து கேட்டிருக்காங்க. ம். கம்பேர் பண்ணும்போது அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வந்து எப்படி திருப்தி அளிக்குது அப்படின்னு சொல்றாங்களோ, ம். அதே மாதிரி இவருடைய செயற்பாடுகள் வந்து திருப்தி அளிக்கல அப்படின்ற மாதிரியும் மக்கள் வந்து சொல்றாங்க. அதாவது ஸ்ட்ராங்கா எதிர்க்கட்சி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அந்த ஸ்ட்ராங் வந்து கொஞ்சம் பத்தல அப்படின்ற மாரி மக்கள் ஃபீல் பண்றாங்க போல. அந்த அந்த கருத்து கணிப்பும் வந்து வெளியாகி இருந்தது. இப்போ அரசாங்கமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து எதிர்க்கட்சி பலமா இல்ல. கொஞ்சம் பலமான ஒரு எதிர்க்கட்சியா வேணும் அப்படின்னு சொல்லி தான் அரசாங்கமும் சொல்லிட்டு இருக்காங்க. மத்தது இன்னும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. சஜித் பிரேமதாஸ் வந்து இன்னும் சின்ன புள்ள மாதிரி பாடமாக்கிட்டு வந்து, மனப்பாடம் பண்ணிட்டு வந்து தான் பேசிக்கிட்டு இருக்காரு எல்லா இடத்துலயும். அவருக்கு வந்து ஒழுங்கா விமர்சிக்க கூட தெரியல அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்புல இருந்தே அவர் வந்து குறை சொல்ற அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் மாறி இருக்கு. ஒருவேளை இதனால தான் எதிர்க்கட்சிக்குள்ள வந்து பிளவுபாடுகள் வருதா? 2029 வந்து ஹர்ஷடி சில்வா ஜனாதிபதி தேர்தல்ல போட்டியிட போறாரா அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாகுதான்னு தெரியல. ஆனாலும் இப்போ மத்த அரசியல்வாதிகளோட ஒப்பிடும்போது சஜித் பிரேமதாசுக்கான வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில குறைஞ்சிக்கிட்டே போறது வந்து ஒரு இப்போ சுட்டிக்காட்டப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. சரி, ஜனாதிபதி அவர்களுக்கு வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. இப்போ எங்களோட நிகழ்ச்சிக்குள்ள கமெண்ட் செக்ஷன் பார்த்தாலே வந்து பல பேர் ஜனாதிபதியை பத்தி நிறைய நல்ல விஷயங்களை தான் சொல்லி இருப்பாங்க. அதையும் தாண்டி நான் சொல்றேன், எதிர்க்கட்சி தலைவருக்கான அந்த ஒரு இப்ப அடுத்த ஜனாதிபதி தேர்தல்ல ஒரு சஜித் பிரேமதாஸ் ஜனாதிபதி பொது வேட்பாளரா நிற்பாரா இருந்தா, அவர் வந்து இப்ப எதிர்க்கட்சி தலைவரா ஆவாரா இல்லையாங்கிறது, இப்ப ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களா இல்லையா அப்படிங்கறத தாண்டி எதிர்க்கட்சி தலைவருக்கான தேர்தல் தான் இது அப்படின்னு யோசிக்கக்கூடிய மாதிரி இப்போ சிச்சுவேஷன் மாறி இருக்கு. அதாவது அடுத்த ஒரு தேர்தல்ல சஜித் பிரேமதாஸ் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா தான் பார்க்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில வந்து இப்ப ரணில் விக்ரமசிங்க என்ன செய்யறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது ரணில் விக்ரமசிங்க நான் நேத்து கூட சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நடமாடும் அரசியல் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமா. அதாவது அவருடைய மூளை இருக்கு இல்லையா? அந்த அரசியல் மூளை வந்து இன்னைக்கு ஒரு வீடியோன்னு பார்த்தோம் இல்லையா? அதுலயே வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இவரை மாதிரி எல்லாருமே நினைப்பாங்களா அப்படின்னு கூட தெரியல. அது ட்ரெண்ட்ல வந்து அவர் வந்து கான்ஷியஸா இருக்காரு. யாருக்கு என்ன கொடுக்கணும், யாருக்கு வந்து எப்படி கவரலாம் அப்படின்றது வந்து அவரு தெளிவா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காலத்துல வந்து நாங்க பிரபல நிறுவனத்தோட ஐஸ்கிரீமை தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்து அப்படி இல்லை. இப்ப வந்து அந்த பபிள் டீயா இருக்கட்டும், அந்த ஒரு கம்பெனிகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? அதைத்தான் யங்ஸ்டர்ஸ் வந்து விரும்பி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது கூட அந்த ஜெனரேஷன் சேஞ்சை வந்து காட்டுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பார். ஆமா, இப்போ இவர் இதுல இருந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு. என்னன்னா, ரீட் வித்
ரணில் அப்படின்னு சொல்லி ஒரு செயலமர்வு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு யாரு அதிகமா வாராங்க அப்படின்னு சொன்னா, இந்த 60+ வந்து நாட் அலவுட் அப்படின்னு சொல்ற மாதிரி இதுக்கு வந்து வயசானவங்களோ அப்படி இல்லைன்னா ஒரு ஏஜ் தாண்டினவங்களோ இல்லை. இதில் எல்லாமே வந்து இந்த ஜென்சி கிட்ஸ், அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் இருக்க இளைஞர்களுக்கான வாய்ப்பாக தான் இது பார்க்கப்படுது. அப்போ நான் அங்கே இப்போ நான் போகிறேன்னு வைங்களேன், நான் என்ன வேணாலும் ரணில் கிட்ட கேட்கலாம். அவர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து அவர் கேஷுவலாக உட்காந்து எல்லாரும் கேட்குற கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறத தாண்டி இதில் மறைமுகமான ஒரு அரசியல் விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், இன்னைக்கு நடந்த இந்த செயலமர்வில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ எனக்கு என்ன வேணுங்கிறது என் அம்மா அப்பாவுக்கு கூட தெரிஞ்சிருக்கல, என் அம்மா அப்பாவுக்கு என்ன வேணும்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு கூட தெரியல. என்னுடைய அந்த ஐடியாஸ் வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி உங்களுடைய ஐடியாஸ் உங்களுக்கு தான் என்னன்னு தெரியும். அதனால நீங்க வந்து உங்களுடைய ஃபியூச்சரை வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்வால்வ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் இளைஞர்களுக்கான ஒரு நல்ல ஒரு செயலமர்வாக தான் இதை நடத்தி இருப்பாரு. இவருடைய திட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இந்த சொல்லுவாங்க இல்லையா, விஜய் வந்து சிவகார்த்திகேயனுக்கு சொல்லியிருப்பாரு, அவர் வந்து சின்ன பசங்களை பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவர் அணிலோட டார்கெட் எல்லாமே வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் மேல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வர்ற எலெக்ஷன்ல வந்து இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து சில பேர் வந்து அந்த வாக்களிக்கிறதுக்கு வந்து தயாராகிடுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய வாக்கை வந்து இவர் டார்கெட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை வந்து பேசி சோஷியல் மீடியால போடுறது மூலமாக ட்ரெண்ட் ஆகலாம். ஸோ அது மூலமா வந்து இந்த கிட்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்க மனசுல ஏதோ ஒரு ஆழத்துல வந்து இவர் போய் பதிஞ்சிருவாரு. கிட்ஸை தாண்டி இப்போ இன்னைக்கு நாளைக்கு அதாவது முதலாவது வாக்குகள் வந்து அடுத்த தேர்தலில் போட இருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்குவோமே, அவங்க கூட அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பல விஷயங்களை செயற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி என்பிபி அரசாங்கமும் இதே விஷயத்த கையாண்டிருந்தாங்க. அவங்களும் கூட அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்கினது கூட. இப்போ ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமாவும் யங்ஸ்டர்ஸுக்கு அவங்க கொடுக்குற ப்ரையாரிட்டிஸ், அவங்க கொடுக்குற வேலை வாய்ப்புகள், அவங்க கொடுக்குற வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதே ட்ரெண்டை, அதே விஷயத்தை வந்து ரணிலும் கையில் எடுத்துட்டாரு. ஆனால் இவர் போன ஜனாதிபதி தேர்தலையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர் வந்து செஞ்சிருந்தார் இந்த மாதிரியான ஒரு செயலமர்வு செஞ்சு அங்க பல பேர் அவருக்காக குரல் கொடுத்ததையும் பார்க்கக்கூடியதா தான் இருந்தது. அவர் இப்பவும் அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு போறாரு. எதிர்கால திட்டங்கள் கருதி அவர் வந்து செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவரோட நாலேஜ் ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறதாவும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இப்படி ஒரு செயலமர்வு நடந்திருக்கு. அவர் வந்து எதை பண்ணாலும் சும்மா பண்ண மாட்டாரு, அப்படி சும்மா பண்ண மாட்டாரு அப்படின்றது வந்து அரசியல் விமர்சகர்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இதே மாதிரி நாளைக்கும் நாட்டுல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். பை பை. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.